ஒரு ரிப்போர்ட் அனுப்புறீங்கன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க அங்க கிட்ட என்ன குறை இருக்கு, ஒரு ஃபைல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நார்மலி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் நம்ம பார்ப்போம். அவங்களோட செக்ரட்டரியோட அண்டர் செக்ரட்டரியோட என்ன டாக்குமெண்ட் அதுல டெபிஷியன்சி இருக்கு, இல்ல வேற என்ன உங்களுக்கு வேணும் தாராளமா கேட்கலாம். ஏன் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நான் சொல்றேன், கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கூட ஒரு ஃபைல் அனுப்பிச்சோன்னா என் வேலை முடிஞ்சதுன்னு யாரும் கை கழுவ முடியாதுங்க. தாராளமா இல்ல உள்ள நடந்த இன்ன சர்க்குலர் என்ன தெரியும், கொடுத்திருக்கிற சர்க்குலரவே லாஸ்ட் பேஜ் எடுத்து வெளியில கொடுக்கறாங்கன்னா அப்ப உள்ள நடந்த என்ன கம்யூனிகேஷன் இருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும். இன்ஃபேக்ட் நம்மளோட நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில இதை குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு நான் பேசின ரெக்கார்டு இருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலே இதில் இந்த விஷயத்தில் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னே நாங்க பேசணும். ஏன் அப்ப உங்களுக்குள்ள இருந்து நடந்த இன்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எங்களுக்கு அவுட் சைடா தெரியாது. நீங்க வேணா அதை அபிஷியலா வெளியில எடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க இடையில என்ன குறை வந்துருது என்ன கேட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். சில சிட்டியோட ப்ராஜெக்ட் 5 மந்த்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க, ஆனா இது மட்டும் 15 மந்த்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அது என்ன அப்படிங்கற கேள்வி. அதுதான் சொல்றேன், இதுக்கு நடுவுல என்ன கம்யூனிகேஷன் அங்கிருந்து வந்துச்சு, இவங்க என்ன கொடுத்திருக்காங்க டீடைல் எங்க கிட்ட இல்ல. அது கவர்மெண்ட் தான் சொல்லணும். எத்தனை குறைய அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க, எந்தெந்த தேதியில செக்ரட்டரி கம்யூனிகேட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் ஃபைல் சர்க்குலர்ஸ் நோட்டிங்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் பதில் சொல்ல முடியும். அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைங்க. இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது. உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன, ரோடு வித்துக்கு உங்களோட பதில் என்ன, இன்ஜினியரிங் இம்பாசிபிள் டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன. அதுல எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவனம் இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி பேஜை எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒளிக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, இது மட்டும் தான் அவங்களோட நோக்கம். 4 மாசத்துல அவங்க வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கணும்னு நீங்க 2011 இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும் போது அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், உங்க மெட்ரோ போறது இந்த ஏரியா, நீங்க எப்படி இங்க இருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷன் சேர்த்துக்குவீங்க. இட் இஸ் a question for all. எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கொஸ்டின்.